மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன்பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ கடல்ல மீன் பிடிக்க கூடாது. புரியுதா? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இருங்க சொல்லுங்க. ஒரே வச்சுக்கோங்க. மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன் பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ கடல்ல மீன் பிடிக்க கூடாது. புரியுதா? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இருங்க சொல்லுங்க. ஒரே மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன் பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ கடல்ல மீன் பிடிக்க கூடாது. புரியுதா? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இருங்க சொல்லுங்க. ஒரே மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன் பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ கடல்ல மீன் பிடிக்க கூடாது. புரியுதா? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இருங்க சொல்லுங்க. ஒரே மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன் பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ கடல்ல மீன் பிடிக்க கூடாது. புரியுதா? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இருங்க சொல்லுங்க. ஒரே மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன் பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ
கடல்ல மீன் பிடிக்க கூடாது புரியுதா? ரைட் ஓகே. நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். ரைட் ஓகே. சரி நீங்க கடல்ல இருங்க சொல்லுங்க ஒரே இது இந்தா இங்க ஆருங்க என்ன வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க புரியுங்க வச்சுக்கோங்க ஏன் நியூஸ் பேப்பர் படிக்க வச்சீங்க. மதுரை மாட்டுத்தாவணி அருகே சைக்கிள் மீது லாரி மோதியதில் விபத்து. லாரி ஓட்டி வந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக கழுகுமலை கோவில் வாசலில் உள்ள மாறன் பரோட்டா கடையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சைக்கிளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் ரூபாய் 10 லட்சம் கேட்டு சைக்கிள் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இனி கடலிலோ ஆற்றிலோ குளத்திலோ மீன் பிடிக்க தடை. கடல்ல மீன் பிடிக்க கூடாது. வேண்டுமென்றால் பாலைவனத்திலோ காட்டிலோ மீன் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு உத்தரவு. இனி கடல்ல மீன் பிடிக்க கூடாது. கட்டிலோ கடல்ல மீன் பிடிக்க கூடாது புரியுதா? ரைட் ஓகே. நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். ரைட் ஓகே. சரி நீங்க கடல்ல இருங்க சொல்லுங்க ஒரே இது இந்தா இங்க ஆருங்க என்ன வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க புரியுங்க வச்சுக்கோங்க ஏன் நியூஸ் பேப்பர் படிக்க வச்சீங்க.